தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எப்பொழுதும் போல பாசத்தோடு வரவேற்கிறது. என்ற ஒரு முக்கிய செய்தியை உங்களுக்கு சொல்லப்படுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் 1/9/25 தேதியிட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரையின் அடிப்படையில் கட்சியின் தலைமையால் எடுக்கப்பட்ட முடிவு, அதாவது என்னால் எடுக்கப்பட்ட முடிவு, பாட்டாளி மக்கள் கட்சியின் பல்வேறு கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மருத்துவர் அன்புமணி அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பி வைத்த 16 குற்றச்சாட்டுகளுக்கும் 19/8/25 குற்றச்சாட்டுகளுக்கும் எந்தவித பதிலும் அளிக்காமல் அவகாசங்கள் இருமுறை கொடுத்தும் பதில் ஏதும் எழுத்துப்பூர்வமாக கொடுக்காமலும் அல்லது நேரில் வந்து விளக்கம் அளிக்காததும் இந்த செயல் அவர் மீது சொல்லப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் எந்த பதிலும் அளிக்க அவர் தரப்பில் எந்த நியாயமும் இல்லை என்பதால் தான் அந்த 16 குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித விளக்கமும் பதிலும் அளிக்காமல் இருந்துள்ளது. அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தான் செய்த தவறுகள் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் என்ற அனுமானம் இருப்பதாலும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மையானவையே மற்றும் சரியானவையே என்று முடிவு செய்யப்படுகிறது. உண்மையானவையே மற்றும் சரியானவையே என்று முடிவு செய்யப்படுகிறது. அதனால் கட்சியின் நற்பெயருக்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் மேற்படி மருத்துவர் அன்புமணி அவருடைய செயல்கள் கட்சி ஆரம்பித்தது முதல் இதனால் வரை எவரும் செய்யாத ஒரு மிக மோசமான மற்றும் தலைமைக்கு கட்டுப்படாத தாந்தோன்றித்தனமான செயல் மட்டுமின்றி ஒரு அரசியல்வாதி என்ற தகுதியற்றவராகவே அவர் நிரூபித்துள்ளார். அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆதையினால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து தரப்பு நிர்வாகிகள், தலைவர்கள், உறுப்பினர்கள் மனம் புண்படும்படியாக நடந்துள்ள இந்த செயல் கட்சியை அழிக்க முயற்சிக்கும் ஒரு முயற்சி என்பது தெரிய வருவதால் கட்சி விரோத போக்கு மற்றும் நடவடிக்கை என்று முடிவு செய்து மேற்படி மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின்
செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக உள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும், அப்படி மீறி வைத்துக் கொண்டால் அவர்கள் மீதும் கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த முடிவை கட்சியினரும் பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் மற்றும் தெரிந்து கொள்ளும் வகையில் அனைத்து ஊடகங்களுக்கும் கொடுத்து விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும், இப்படி கட்சி விரோத நடவடிக்கையில் பிற்காலத்தில் எவரேனும் ஈடுபட்டால் இது போன்ற கடுமையான நடவடிக்கைகளை கட்சி எடுக்க தயங்காது என்பதை தெரியப்படுத்தவும், கட்சியின் வளர்ச்சி மட்டுமே முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு செயல் தலைவர் பதவியில் இருந்தவரை நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். இந்த முடிவு கட்சியின் அமைப்பு விதிகள் சொல்லும் ஜனநாயக முறைப்படி பலகட்ட விசாரணைக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து எடுக்கப்பட்டுள்ளது. அவரை சுற்றி நான் வளர்த்த பிள்ளைகள் தான். பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் தான். அவர்கள் ஏதோ தெரியவில்லை, அவரோடு சேர்ந்து அவர்களும் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அது ஒரு தனி அணியாக செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை, அது ஒரு தனி கட்சியாக செயல்படுவது போன்ற தோற்றத்தை அவர்கள் ஒரு 10 பேர் அவரோடு சேர்ந்து கொண்டு செய்து வருகிறார்கள். எனக்கு அவர்கள் பேரிலே வருத்தம் இருந்தாலும் அவர்கள் திறந்த வாய்ப்பு உள்ளது என்பதனாலே அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். நான் 10 பேர் 11 12 இவர்களெல்லாம் நான் கொஞ்சம் நஞ்சமாக அவர்களை உதவி செய்யவில்லை. அவர்களுக்கு எதிர்பார்க்காத அளவிற்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு வளர்த்து விட்டேன், உதவி செய்தேன். இதையெல்லாம் உதவி செய்துட்டு வளர்த்து விட்டு சொல்லி காட்டுவது நன்றாக இருக்காது என்றாலும் கூட அவர்கள் யார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல தேவையும் இல்லை. நான் சுருக்கமாகவே சொல்லிவிட்டேன். அங்கே இருந்தால் அன்புமணியோடு இருந்தால் அவருக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் என்பதனால் கூட இருக்கலாம். எப்படியோ அவர்களும்
என்னோடு இருந்தவர்கள் தான், நான் வளர்த்தவர்கள் தான். நான் இல்லாமல் அவர்கள் வளர்ந்திருக்க முடியாது, இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. அது போகட்டும். மூத்தவர்கள் ஒரு 4-5 பேர் அன்புமணிக்கு அறிவுரை சொல்லி அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர் எதையும் கேட்காமல் மதிக்காமல் போனது. மரியாதைக்குரிய பழக்கருப்பை அவர்கள் கூட தந்தையிடம் தோற்பது, தந்தையிடம் மகன் தோற்பது பெரிய தவறல்ல என்று பல முறை சொல்லியிருக்கிறார், அறிவுரை சொல்லியிருக்கிறார். இது தோற்பது வெற்றி பெறுவது அல்ல. அவர் நல்ல அறிவுரை சொல்லியிருக்கிறார், 2-3 தடவை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் சொன்னது தந்தை சொல்ற மாதிரி, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்ற மாதிரி தந்தை சொல்லை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அதிலே தவறில்லை என்று அவர் மிக அழகாக ஊடகங்களிலே சொல்லியிருக்கிறார். இது போன்று பல மூத்தோர்கள் பொதுவாக சொல்வார்கள், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொல்லுவார்கள். அப்படி அமிர்தம் போன்ற வார்த்தைகளை, அறிவுரைகளை அவர் சொன்னாலும் கூட அவர் எதையும் கேட்காமல் இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலை வருவதற்கு காரணமாக இருந்தார். நம்முடைய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தபோது அவர் பேசிய பேச்சு கூட இதற்கு பொருந்தும். தனையனுடைய செயல் தந்தையினுடைய செயலை விட உயரமாக இருக்கக்கூடாது. அந்த தஞ்சை பெரிய கோயில் அந்த உயரம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டப்பட்ட உயரம், அது பெரிய கோயில் உயரமாகவும் இது கொஞ்சம் தாழ்வாகவும் இருந்ததை சுட்டி காட்டி, ஆக அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். இப்படி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. அதனாலே தான் இந்த முடிவை எடுக்கிறோம். இன்று முதல் என்னுடைய இரா என்ற தலைப்பழத்தை போட்டுக் கொள்ளலாம். கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி இது 45-46 ஆண்டு காலம் ஓடி ஓடி உழைத்து ராங்கல் விளக்கலே வயல்வெளியிலே நடந்து தண்ணி வண்டி இல்லாமல் இரவு 3 மணிக்கு அப்பொழுது கூட கஞ்சியை குடித்து 96,000 கிராமங்களுக்கு இதுவரை சென்று தெற்கே கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே கும்படிப்பூண்டி வரை, அதே போன்று கிழக்கே மேற்கே என்று எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஒரு கிராமம் பாக்கி இல்லாமல் 96,000 கிராமங்களுக்கு சென்று கஷ்டப்பட்டு இந்த கட்சியை
உருவாக்கினேன். இந்த கட்சியை வளர்த்தேன். இந்த கட்சிக்கு இந்த கட்சியிலே சேர்கிறவர்கள் அல்லது சேர்ந்த பிறகு அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் இங்கே இந்தியாவிலே யாரும் அதுபோல் செய்யவில்லை. பயிற்சி வகுப்புகள் இங்கே அரசியல் பயிலரங்கம் என்று ஒன்றை 2002 தொடங்கி இன்று வரை அதை நடத்தி வருகிறேன். ஆனால் அதற்கு அன்புமணியினுடைய ஆதரவு கிஞ்சிற்றும் இல்லை. அதில் அவருக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பயிற்சியுடைய தன்மை பற்றி. 14,000 பெண்களுக்கு 3 நாட்கள் இங்கே இரவு தங்க வேண்டும். அதுபோன்று 4 நாள் பயிற்சி 14,000 பெண்களுக்கு 4வது நாள் சான்றிதழ் கொடுத்து அவர்களை பேச சொல்லி ஒரு 10 பேரை பேச சொல்லுவேன். அப்புறம் புகைப்படம் எடுத்துக் கொள்வோம். இப்படி நாங்கள் வரும்போது பயந்து வந்தோம். இப்பொழுது நாங்கள் வீராங்கனைகளாக போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட பல்வேறு விதமான பயிற்சி இந்தியாவில் யாரும் கொடுக்காத, இந்தியாவில் நான் சொல்கிறேன் யாரும் கொடுக்காத அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்தோம். இது ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். இப்படி ஒன்றிய செயலாளருக்கு, மன்ற பொறுப்பாளர்களுக்கு, மாவட்ட செயலாளருக்கு, தலைவர்களுக்கு, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லோருக்கும் தனித்தனி பயிற்சிகள் அங்கே கொடுத்து வருகிறோம். இதிலெல்லாம் அன்புமணிக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலே இந்த 16 குற்றச்சாட்டுகளை நீங்கள் பொதுக்குழுவிலே கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுச் செயலாளரை அறிக்கை சொல்லுகிறேன். அதையும் மீண்டும் நீங்கள் கேளுங்கள். ஆக ஒரு நீங்கள் கேட்கலாம், இந்த கட்சியை விட்டு நீக்கிவிட்டீர்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வார் என்று கேட்கலாம். அதற்கும் நான் விடை சொல்லுகிறேன். அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம். இதை என்ன திடீர்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். இதை 3 முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்னாலே 3 முறை. மூன்று முறை சொல்லியிருக்கிறேன். நீ வேணும்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இப்பொழுது சொல்லுகிறேன், நீ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது ஒரு தனி மனிதர் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி. அதனால இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. அது பிள்ளையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் இது உரிமை கொண்டாட முடியாது. ஆக
கட்சி விதிகளின்படி 2 முறை அவருக்கு கடிதங்கள் அனுப்பிய ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 முறை கூடி விவாதித்தது. எந்த பதிலும் அனுப்பவில்லை. கடிதத்தை மட்டும் வாங்கிக் கொண்டாலும் அது பதில் எதுவும் சொல்லவில்லை, அனுப்பவில்லை, நேரிலும் வரவில்லை, தொலைபேசியிலும் பேசவில்லை. அதனாலே வேறு வழியின்றி நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு என்று சொல்லலாம். இது பின்னடைவு கிடையாது. அதாவது ஒரு பெயரிட்டால் அதில் களை முளைக்கத்தான் செய்யும். அதனால் களை முளைக்குமே என்று யாரும் பெயரிடாமல் இருப்பதில்லை. அந்த மாதிரி களையை நீக்கிவிட்டோம். வளர்ச்சிக்கு புத்தகமாக இருந்த அவரை இந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம். அதனால் ஆனால் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், அவரோடு இருக்கின்ற அந்த பிள்ளைகள் அந்த நபர்கள் அவருக்கு இப்பொழுது சொல்லுகின்ற மாதிரி ஆலோசனைகள் சொன்னார். அவர் கட்சி தொடங்கினாலும் அது அந்த கட்சி வளராது. ஏனென்றால் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கள் விழல் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அது முழுசும் தவறெல்லாம் சொல்ல முடியவில்லை. அந்த வகையில் என்னோடு 40 முறை பேசியிருக்கிறார். பேசினா என்று சொல்கிறோம், அது ஒரு பொய். பேசுவதெல்லாம் பொய், உண்மை கிடையாது. பேசுவதெல்லாம் பொய். பொதுவாக அரசியல் வட்டாரத்திலே சொல்வார்கள், அரசியல் அரங்கிலே வெளிநாடுகளிலே சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஆண்ட பொழுது ஒருத்தர் சொல்லுவார், அதற்கு பதிலாக இன்னொரு கட்சிக்காரர் ஆகாச பொழுது என்றார். இன்னொரு கட்சிக்காரர் பவானி ஜமக்காலத்தில் வடிகட்டிய பை என்று சொல்வார். ஆனால் அன்புமணி பையோ இது எதிலுமே அடங்காது. அன்புமணி பை தான், அதற்கு அந்த பெயர் தான் வைக்க முடியும். ஆக 40 முறை என்னோடு பேசினேன் என்று சொல்கிறார். ஆக என்னுடைய மனம் எவ்வளவு வருந்தி இருக்கும் என்பதை ஒரு செயலின் மூலமாக, அது அந்த குற்றச்சாட்டு 16 குற்றச்சாட்டுலேயே அது ஒரு குற்றச்சாட்டு. அதாவது உளவு பார்ப்பது, என்னையே உளவு பார்ப்பது. இங்கே பங்கு வைத்தார்கள், அந்த சோஃபாவில் பங்கு வைத்தார்கள். காவல்துறைக்கும் சைபர் கிரைம் அந்த துறைக்கும் ஒரு பிரைவேட் ஏஜென்சி, அதுவும் அதற்கும் சொல்லி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த